பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே விட்ட இடத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே எந்த இடத்திலே விட்டோம்? ராமன் திருமணம் புரிந்து கொண்டு மிதிலையிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு வந்தான். அதுக்கடுத்து இவருக்கு தசரமகா சக்கரவர்த்திக்கு கன்னத்தின் பக்கமாக ஒரு கரிய முடி வெளுத்து போனது. ஆகவே நமக்கு வயதாகிவிட்டது, இன்னும் நமக்கு ஆட்சி வேண்டாம். மகன் ராமன் நல்ல ஆற்றலுடையவனாகிவிட்டான், தாடையை அழித்து விட்டான், அகலியனுடைய சாபத்தை தீர்த்து விட்டான், சிவதனுசை உழைத்து விட்டான், அடக்க முடியாத ஆணவக்காரனாக இருந்த அந்த பரசுராமனையும் அடக்கிவிட்டான். ஆகவே இனிமேல் நாம் இங்கே எதற்கு இருக்க வேண்டும்? இந்த பதவியிலே நாம் இந்த பதவியை விட்டுவிட்டு ராமனுக்கு முடிசூட்டி விடலாம் என்று நினைத்தான். சரி என்று ஆலோசனை மண்டபத்தை அடைந்தான். மற்றவர்களும் சரி என்று சொன்னார்கள். அதற்கடுத்து அங்கே நாளைய தினம் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு ஆகியது. அதற்கடுத்து உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிற போது தசரமகா சக்கரவர்த்தி சொன்னார், நாளைய தினத்திலே முடிசூடப் போகின்ற ராமனுக்கு அரசியல் பற்றிய சில அறங்களை எல்லாம் நீ எனக்கு எடுத்து கூறு என்று சொன்னார். அரசியல் அறங்களை வழங்குவதற்காக அங்கே ராமனிடத்திலே ராமனுடைய அரண்மனைக்கு வசிஷ்ட மகா முனிவர் வந்தார் என்கின்ற அளவிலோடு பார்த்தோம். விட்ட இடத்திலே இருந்து இப்போ தொடர்கிறோம். அரசியல் அறம் பற்றி கூறுவதற்காக ராமனுடைய அரண்மனைக்கு வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டர் ராமனுடைய இருப்பிடம் நோக்கி போனார். வசிஷ்டரை ராமன் வரவேற்றான். முடிசூட்டு விழா நாளை என்று வசிஷ்டன் ராமனிடத்திலே கூறினான். புறவலன் நல்கும் நானினம் நாளை நினைக்கு என்றார். ஆகவே முனிபங்குமன் பஞ்சாங்கம் பார்த்து பட்டாபிஷேகத்திற்கு நாளை குறித்து நல்ல நாள் நாளை என்று கூறினான். வசிஷ்டன் ராமனுக்கு கூறிய அரசியல் அறங்களை கூற சொன்னார் அல்லவா? ஆகவே அரசியல் அறங்களை கூற வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வசிஷ்டர் ராமனுக்கு அரசியல் அறங்களை கூறுகிறார். புருஷன் வீடு போக போகிற பொண்ணே, சில புத்திமதிகள் சொல்ல போகிறேன் முன்னே என்று நாம் திரைப்படங்களில் பார்ப்போமே, அதே போல் புருஷன் வீட்டுக்கு போகக்கூடிய பெண்ணுக்கு புத்திமதிகள் சொல்வதைப் போல அரசியல் துறையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய ராமனுக்கு சில அரசியல் அறங்களை பற்றி கூறுவதற்காக அங்கே வசிஷ்டர் வந்து நின்றார். ஆட்சி பீடம் ஏறப்போகும் ராமா, சில அறிவுரைகள் கூறப்போகிறேன் ராமா என்று சொல்லி அந்த வசிஷ்டர் ராமனுக்கு அறிவுரைகளை கூற அங்கே வந்தார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? கரியமாலினும் கண்ணுதல்லானினும் உரிய தாமரை மேல்வரைவானினும் விரியும் போதும் ஓர் ஐந்தினும் மெய்யினும் பெரியரந்தனர் பெணுதே உள்ளத்தாள். அதாவது கரியமால், கரிய நிறமுடைய திருமால், கண்ணுதலான், கண்ணுதல்னா நுதல்னா நெற்றியிலே கண்ணுடையவன் யார்? சிவருவான். உரிய தாமரை மேல்வரான், தாமரை மலர் மேலே இருக்கக்கூடியவன் யார்? பிரம்மா. இந்த 3 பேரும் விரியும் போதும் ஓர் ஐந்தினும் பஞ்சபூதங்களாக இருந்தாலும் அடுத்து மெய்யனும் சத்தியத்தை விட இவர்களை விட மிக உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்தணர்கள். திருமாலை விட, சிவனை விட, பிரம்மனை விட, பஞ்சபூதங்களை விட, சத்தியத்தை விட மிகச்சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அந்தணர்கள். அந்தணர் என்று சொன்னால் அந்தணர் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் அல்ல, அது ஒரு சாதி அல்ல. அந்தணர் என்போர் யார் என்று சொன்னால் திருவள்ளுவர் அழகாக சொன்னார். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களுக்கும் எவன் நன்மை செய்கிறானோ அவனெல்லாம் அறமுடையவன். அந்த அறக்கொள்ளியை எவன் உடையானோ அவனெல்லாம் அந்தணன் என்று சொன்னார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். ஆக மனம் செம்மையாகிவிட்டாவே அவர்களெல்லாம் அந்தணர்கள் ஆகிவிடுவார்கள். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு என்று திருவள்ளுவர் சொன்னார். ஆகவே அறவழி நடப்பவர்கள் அத்தனை பேரும் அந்தணர்கள் தான். முனிவரிடத்திலே பயபக்தியோடு நடக்க வேண்டும் என்று சொன்னார். யார்? வசிஷ்டர் ராமனுக்கு. அப்பா, முனிவர்கள் இருக்கிறார்களே, ஞானிகள் இருக்கிறார்களே, யோகிகள் இருக்கிறார்களே, அவளிடத்தெல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? பணிவோடு நடக்க வேண்டும், அவளிடத்திலே பயபக்தியோடு நடக்க வேண்டும். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றினார் திருவள்ளுவர். அதாவது முற்றும் துறந்த முனிவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய பெருமை எப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு உரிய பெருமை என்னென்னா, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்திறந்தார் என்ன. இந்த உலகத்தில் தோன்றிய நாளில் இருந்து இதுவரையும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எல்லாம் இறந்து போகுது.
அப்படி இறந்தவர்களுடைய பட்டியலை யாராவது எடுக்க முடியுமா? இறந்தவர்கள் பட்டியலை சொல்ல முடியுமானால் துறந்தவர்களுடைய பெருமையை சொல்ல முடியும் என்றார். அந்தளவுக்கு துறந்தவர்களுடைய பெருமை மிகச்சிறந்தது என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட துறைகளை நன்கு மதிக்க வேண்டும். குணமென்னும் குண்டேறின் என்றார், வெகுளி கணமேயும் காத்தல் எழுதினார். குணம் என்று சொல்லக்கூடிய குண்டேறின் இந்த வெகுளி அந்த கோபத்தை கணமேயும் கூட காத்தல் முடியாது. ஏன்னாக்கா கௌதமன் என்ன பண்ணான்? இந்திரனுக்கு சாபம் கொடுத்தான். சாபம் கொடுத்த உடனே அந்த சாபம் உடனே பலிச்சு போச்சு. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிற போது, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலம் கரின்னு சொன்னார். ஆகவே அந்த பெரியோர்களை முனிவர்களை நாம் கோபிக்கக்கூடாது. முன்னிடத்திலே பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு சிலப்பதிகாரத்தில் கவுந்தடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அந்த 2 பேர் வேடர்கள் எதிரில் வந்தாங்க. இந்த கோவலனும் கண்ணைக்கும் கூட போயிட்டு இருந்தாங்க. இவங்க யாருன்னு கேட்டாங்க. இவங்க என் மக்கள்னு சொன்னார். யாருன்னு கவுந்தடிகள். என் மக்கள்னால் ஒரு வயிற்றில் பிறந்தவங்க எப்படி கணவன் மனையாக இருக்க முடியும்னு கிண்டல் அடித்தாங்க. உடனே அந்த கவுந்தடிகளுக்கு கோபம் வந்தது. உடனே என்ன பண்ணாங்க? வேடர்களே, நீங்கள் நரியாக போக கடவுதுன்னு ஒரு சாபம் கொடுத்தாங்க. உடனே அவர்கள் உலையிட்டு கொண்டே நரியாக ஓடினார்கள். இதெல்லாம் இலக்கியத்தில் வருது. ஆகவே முனிவரிடத்திலே நீ நல்லவனாக நடக்க வேண்டும், பணிவுடையவனாக இருக்க வேண்டும். முனிவர் என்ன பண்ணார்? பரீட்சத்துக்கு ஒரு சாபம் கொடுத்தார். ஒரு முனிவர் பரீட்சித்து மகாராஜ் சாபம் கொடுத்தார். கடைசியில் இன்னும் 8 நாளிலே ஒரு பாம்பு கடித்து சாக வேண்டும்னு சொன்னார். அவன் எங்கெங்கோ போய் தப்பிச்சு பார்த்தான். கடைசியிலே எலுமிச்சம்பழம் உருவிலே வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை முழுகிற போது அந்த எலுமிச்சம்பழமே பாம்பாக மாறி அவனை அங்கே கொண்டு விட்டது. எதற்காக சொல்கிறேன்னா, முனிவர்கள் வார்த்தை பெரிய சாபம் மாதிரி, அதாவது அம்பு வெளியிலிருந்து புறப்படுகிற அம்பு போல. ஆகவே அப்படிப்பட்ட முனிவர்களை நீ நல்ல முறையிலே மதிக்க வேண்டும். கிந்தம முனிவர் என்ன செய்தார்? ஒரு இலக்கியத்திலே என்றால் அவர் பாண்டுவுக்கு சாபம் கொடுத்தார். பரசுராமர் என்ன செய்தார்? கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார். தூர்வாசர் என்ன செய்தார்? துஷ்யந்தனுக்கு சாபம் கொடுத்தார். அதுபோல் அதே தூர்வாசர் துவார வாழர்களுக்கு சாபம் கொடுத்தார். அதே தூர்வாசர் பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்து தலை அருந்து போக வேண்டும்னு சொன்னார். ஆகவே அந்த முனிவர்களுக்கு, ஞானிகளுக்கு, யோகிகளுக்கு, உற்றும் திறந்தவர்களுக்கெல்லாம் வலிமை மிக அதிகம். ஆகவே தான் அவளை எல்லாம் மதித்து நடக்க வேண்டும் என்று சில அறிவுரைகளை அங்கே சொன்னார். நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் திரண்டும் இதே துணை. அப்பா, நல்ல பேரை எடுக்க வேண்டும் பிள்ளைகளே. நாடி என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே என்னங்களே. அதுபோல் நல்ல பேரை நீ எடுக்க வேண்டும். அந்த நல்ல பேரை எடுத்தால்தான் இந்த உலகத்திலே உன்னை வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் மகுதின்றேல் மண்புக்கு மைவது மண். இந்த உலகம் எதற்காக இருக்குது தெரியுமா? பண்புடையவளால் தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. பண்பு உடையவர்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னா உலகமே இருக்காது. உடனே இந்த உலகம் என்ன செய்யுமா? ஒருத்தன் கோடியில் ஒரு நல்ல கூட இல்லையே, நாம் ஏன் இவங்களெல்லாம் தாங்கிறத நினச்சி உடனே ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அந்த பூகம்பத்துக்குள்ளே பள்ளம் வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே இந்த உலகமெல்லாம் அழிஞ்சிவிடும். அந்த பள்ளத்தை அப்படியே மண்ணு போட்டு மூடிடுன்றார். ஆகவே பண்புடையவனாக விளங்க வேண்டும். உண்டால் அம்மையோ உலகம், நல்லவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு புறநானூற்று புலவனம் பாடியிருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட விதத்திலே நல்லவனாக நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீ அன்பு உடையவனாக இருக்க வேண்டும், அன்பு மிக்கவனாக விளங்க வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்குன்னு சொன்னார் திருவள்ளுவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் நரும் என்று சொன்னார் திருவள்ளுவர். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று சொன்னார் வள்ளலார். அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராம், அன்பு நீங்கின் உறவினரும் மகன்று செல்லும் மயலாராம். துன்ப நோயை போக்கிடுமேல் தூய அமுதும் விடமாமே, துன்ப நோயை போக்கிடுமேல் தூய விடும் மூதாமே, துன்ப நோயை ஆக்கிடுமேல் தூய அமுதும் விடமாமேன்னு சொல்லி, ஆக துன்பத்தை ஆக்குகிறது என்று சொன்னால் அது அமுதம் கூட விஷம்தான், துன்பத்தை போக்குகிறது என்று சொன்னால் விஷம் கூட அமுதம் தான் சொன்னார். ஆகவே அந்த அன்பை கடைப்பிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு திருமலன் சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட அன்பின் வழியிலே செல்ல வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை, அழிலாருக்கு இன்புதோல் போர்த்த உடம்புன்னார். அன்பின் நல்லதோர் ஆக்கம் உண்டாகுமோ, தூக்கமும் அன்பும் வலைவீச ஆரம்பித்தால் அதனுடைய பிடியிலே இருந்து யாரும் தப்ப முடியாதுன்னார். ஆகவே அன்போடு நடக்க வேண்டும், பெரியோரை துணை கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, நம்மை விட படித்தவர்கள், மேன்மையானவர்கள், வயதிலே முய்த்தவர்கள்,
உந்தவர்கள் அனுபவசாலிகள் இவர்களையெல்லாம் நாம் மதிக்க வேண்டும். பல்லார் பகைகொள்ளலில் பத்தொடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்பை விடவில்லை சொன்னார். பல பேருடைய பகையை கொள்வதை விட பல மடங்கு தீமை நல்லவருடைய தொடர்பை விட்டு விடுவதுன்னு சொன்னார். ஆகவே நல்லவருடைய தொடர்பு இருக்க வேண்டும். இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்று சொல்லுவார்கள். ஆகவே ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல்லை எப்பொழுதும் காத்து நடக்க வேண்டும். அது சேற்று நிலத்தில் நடப்பவனுக்கு ஒன்றுகோல் போல உதவுன்றார். அடுத்து மதுவை நீக்க வேண்டும், மாமிசத்தை நீக்க வேண்டும், கொலை களவு கள் காமத்தை நீக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்கிறார். கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமென்று நீதி சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று என்று நீதி சாஸ்திரம் சொல்லுகிறது. துஞ்சினார் செத்தாரின் வேறில்லை இஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல் உண்பவர் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்ட தொடர்பு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கடும் நோய் என்று சொல்லுகிறார். அடுத்து சூதாடுதல் கூடாது. எப்படி மது கூடாதோ, மாமிசம் கூடாதோ, கொலை களவு கள் காமம் கூடாதோ, அதே போல் சூதாடுவது கூடாது. ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்குள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறுனார் திருவள்ளுவர். வேண்டற்க வென்றிடும் சூரியனே தூண்டில் பொன் மீன் விழுங்கி ஏற்றுன்னு சொன்னார். ஆகவே அந்த சூதாட்டத்தை மறைக்க வேண்டும். பிடித்தால் விடாத பெரும்பைகள் என்று சொல்லுவார்கள். இந்த சூது, கல், இந்த காமம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அதையெல்லாம் நீக்க வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறத்தின் வழியிலே போக வேண்டும். சூதாடிய நலனுடைய கதி என்ன ஆனது? ஒரு இலக்கியத்திலே சூதாடிய தருமனுடைய நிலை என்ன ஆனது? ஆகவே சூதாடியவர்கள் எப்படி எல்லாம் அழிந்தார்கள் என்பது உனக்கு தெரியும். ஆகவே சூதாட்டத்தை நீ எப்பொழுதும் கடைபிடிக்கக்கூடாது, அதிலே ஆர்வம் கொள்ளக்கூடாது, விளையாட்டுக்கு கூட அங்கே சூதாடுதல் கூடாது என்று சொன்னார். அடுத்து நடுநிலையோடு நடுநிலைமையோடு வாழ வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வால் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற சமன் செய்து சீர்தூக்கோல் சமர் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருவால் கொடாமை சான்றோருக்கு அணியினார். ஒரு தராசு எப்படி 2 பக்கமும் எடை போட்டால் சரியான எடையை காட்டுகிறதோ, அதே போல் தராசை போல யாருக்கும் ஆதரவாகவும் இல்லாமல் எதிர்ப்பாகவும் இல்லாமல் சமநீதியை தர வேண்டும் சொன்னார். எப்பவுமே நடுநிலையிலிருந்து நீ பிறழக்கூடாது. கெடுவல்யான் என்பது அருகே தன் நெஞ்சம் நடுவொரு அல்ல செய்யினார். உன்னுடைய நெஞ்சம் நடுநிலையிலிருந்து தவறுகிறதுன்னு சொன்னாலே நீ கெட்டு போகிறவர்னு அர்த்தம். ஆகவே நீ நல்ல வழியிலே செல்ல வேண்டும், நேர் வழியிலே போக வேண்டும், நடுநிலைமையை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அது மட்டும் சில இலக்கியங்களெல்லாம் உதாரணங்களெல்லாம் சொல்லி மன்நீதி சோழன் எப்படி நடந்தான், தன்னுடைய ஒரு தேர்ச்சக்கரத்திலே கன்றுக்குட்டி ஏற்றிவிட்டதற்காக தன்னுடைய மகனையே தேர்ச்சக்கரத்தில் ஏற்றினான். அப்படிப்பட்ட மன்நீதி சோழன் போல ஆட்சி செய்ய வேண்டும். பொற்கை பாண்டியனைப் போல ஆட்சி செய்ய வேண்டும். பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகைகள் ஆயின் என்று சொன்னானே ஒரு மன்னன், அதை போல நீ ஆட்சி செய்ய வேண்டும். மெய்யில் நின்றபின் வெள்ளையும் வேண்டுமோ? அதாவது உண்மையை பேசுவதென்றே ஒரே ஒரு முடிவெடுத்துட்டினாக்கா அப்புறம் நீ வேள்வி யாகம் அதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலையினார். நீ உண்மை மட்டும் பேசுகிறதா இருந்தாக்கா நீ தானம் செய்தால் என்ன புண்ணியமோ, நீ வேள்விகள் செய்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியங்களெல்லாம் வந்துன்றார் திருவள்ளுவர். பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை என்றார். பொய்யாமையாகிய ஒரே ஒரு அறத்தை நீ கடைப்பிடித்தால் போதும், வேறு எந்த அறமுமே கடைப்பிடிக்க வேண்டியதில்லை, உனக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கின்றார் திருவள்ளுவர். புறந்தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையான் காணப்படும். நம்முடைய உடலை நீரினாலே சுத்தம் செய்கிறோம், நம்முடைய உள்ளத்தை உண்மையினாலே சுத்தம் செய்கிறோம் என்றார். மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அரண் ஆகுல நிறபிறன்னார். அப்போ அறம் என்பதே என்ன? மனத்திலே மாசில்லாத இருந்த தன்மை தான் அறம், மற்றதெல்லாம் ஆரவாரத்தன்மை உடையதுன்னார். அருள் நெஞ்சம் உடையவனாக இருக்க வேண்டும், அல்லல் அருள்வாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலங்கரி என்று சொன்னார். அது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நீ அருள் நெஞ்சும் உடையவனாக இருக்க வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கிற போது இன்னாத சொற்களை பேசுவது கனியை எடுத்துக்கொள்ளாமல் காய சாப்பிட்ற மாதிரி. ஆகவே அந்த இனிய சொற்களை பேச வேண்டும் என்றெல்லாம் வசிஷ்டர் இங்கே அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உமைக்கநாதற்கும் உங்கு உள்ளோர்திக்கும் இமைப்பியல் நாட்டமோர் எட்டுடையானுக்கும் சமைத்த தோல்வழி தாங்கினராயினும் அமைச்சர் சொல்வழி ஆற்றுவதில் ஆற்றலே. உமைக்கநாதன் யார்? உமையம்மையினுடைய நாதன் சிவருவான். ஒங்கு உள்ளூர்து யார்? கருடன் மேலே போகக்கூடிய அந்த திருமால். இமைப்பியல் நாட்டமோர் எட்டுடையான் யாரே?
அந்த 8 கண்களை உடையவன் நான்முகன், அதை பிரம்மா. சமைத்த தோல்வழி தாங்கினராயினும் அமைச்ச சொல்வழி ஆற்றலே. ஆக பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவருடைய வலிமையை ஒருவனே பெற்றிருந்தால் கூட அமைச்ச சொல்வழி தான் அவன் கேட்க வேண்டும். அமைச்ச சொல்வதை செயலாற்றுவது தான் சிறந்த ஆட்சி திறமையாகும். ஏனென்று சொன்னால் அந்த நல்ல அமைச்சர்களெல்லாம் நீ தவறான பாதைகளை செல்லுகிற போது உனக்கு இடித்துரைத்து நல்ல பாதைகளை செல்ல வழிவகுப்பார்கள். ஆனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று சொன்னார். ஆக அப்படிப்பட்ட நல்ல அமைச்சர்களை நீ கொண்டிருக்க வேண்டும். குறிப்பில் குறிப்பினர் வரை உறுப்பினர் யாது கொடுத்தும் கொள்ளனார். குறிப்பாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்களையெல்லாம் உன்னுடைய அமைச்சரவைகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அழகாக சொல்லி அறிவுரைகளை சொன்னார். தூமகேது புவிக்கென தோன்றிய வாமமேகலை மங்கையாரால் வரும் காமம் இல்லையெனில் கடும் கேடனும் நாமம் இல்லை நரகமும் இல்லையே. உலகத்திற்கு துன்பத்தை தரக்கூடிய வால் நட்சத்திரம் போல தோன்றுகின்ற அழகின் மேகலாவரணம் அணிந்த மங்கையரால் வரும் காமம் பெண்ணாசை இல்லை என்று சொன்னால் கொடிய கேடு என்னும் பெயரும் இல்லை, ஆகவே நரகமும் இல்லை. ஆகவே பெண்ணாசையை நீ விட்டுவிட வேண்டும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்பார்கள். அதில் மோசமான ஆசை இந்த பெண்ணாசை தான். அந்த பெண்ணாசையை நீ விட்டுவிட வேண்டும். அகலையோடு இந்திரன் காதல் கொண்ட காரணத்தினால் அவன் என்ன நிலைமை ஆனான் என்பது உனக்கு தெரியும். கீசகன் வண்ணமகளோடு காதல் கொண்ட காரணத்தினால், காமம் கொண்ட காரணத்தினால் அவன் என்ன நிலை ஆனான் என்பது உனக்கு தெரியும். நகுஷன் இந்திராணின் மேலே ஆசைப்பட்ட காரணத்தினால் அகத்தியர் என்ன மாதிரியான சாபம் கொடுத்தார் என்பது உனக்கு தெரியும். ஆகவே சுந்தன், உபசுந்தன் போன்றவர்களெல்லாம் துலோத்தமன் மீது ஆசைப்பட்ட காரணத்தினால் ஒருவருக்கொருவர் போரிட்டு அழிந்தார்கள். ஆகவே அகத்தியர் கொடுத்த சாபத்தால் நகுஷன் மலைப்பாம்பாகவே மாறினான். ஆகவே முனிவர்களை, யோகிகளை, ஞானிகளையெல்லாம் நாம் பார்த்து மதித்து நடப்பது மட்டுமல்ல, பெண்ணாசை இல்லாமல் வாழ வேண்டும். இதுதான் சிறப்பானது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் அறிவுரைகளை கூறினார் வசிஷ்டர். ராமன் வசிஷ்டன் திருமாலின் கோவிலை செய்வதற்காக சென்றான். அறிவுரைகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த ராமன் வசிஷ்டரோடு சென்று திருமாலை படைக்கும் கடவுள் பிரம்மா, அழிக்கும் கடவுள் சிவபெருமான், காக்கும் கடவுள் யார் மகாவிஷ்ணு, அஷ்டலட்சுமி நாயகனாக விளங்கக்கூடிய அந்த திருமாலை வணங்க வேண்டும் என்பதற்காக நாகனை வள்ளலின் கோயிலுக்கு சென்றான். நாகனை வள்ளல், நாகத்தினில் படுத்திருக்கக்கூடிய வள்ளலாக விளங்கக்கூடிய திருமாலுடைய கோயிலுக்கு போனான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலருது என்றெல்லாம் சொன்னாங்க. ஆகவே அந்த ஆலயத்தை தொழ வேண்டும். 2 பேர் போனான் கோயிலுக்கு போகிறதுக்காக. ஒருத்தன் என்ன பண்ணான், கோயிலுக்கு நான் போகலை நீ மட்டும் போயான்னா. சரின்னு கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தான், சாமி கும்பிட்டு வந்தான். அவன் தலையில் கொஞ்சம் இடித்து காயம் வந்தது. இவன் என்ன பண்ணான், கோயிலுக்கு போகாமல் வெளியே இருந்தான். கால் கட்டை விரலால் தரையை தேய்ச்ச போது ஒரு 2 ரூபா 3 ரூபா பிள்ளைங்கள்லாம் கிடச்சிது. அப்போ அவன் சொன்னான், கோயிலுக்கு உள்ளே போனேன், உனக்கு தலையில் காயம் வந்தது. நான் கோயிலுக்கு வெளியே இருந்தேன், எனக்கு 2 ரூபா 3 ரூபா சில்லறையெல்லாம் கிடச்சிது. பாடுறா உனக்கு என்னடா கிடச்ச போகுது அப்படின்னா. அப்போ அந்த வழியாக வந்த துறைவு சொன்னார், அடே நீ இப்படியெல்லாம் பேசாத, அவன் கோயிலுக்கு அவனுடைய தலையே போக வேண்டிய நேரம், கோயிலுக்கு போனதால தலைக்கு வந்த ஆபத்து தலைப்போடு போச்சு, சின்ன காயத்தோடு தப்பிச்சான். உனக்கு புதையல் கிடைக்க வேண்டிய நேரம், ஆனால் கோயிலுக்கு போகாதனால வெறும் சில்லறை காசோடு உனக்கு அங்கே வந்து அமைஞ்சு போச்சுன்னு சொன்னார். அதை போல் அந்த ஆலயம் தொழுவது சாதம் தருது. ஆக கடவுளை வணங்க வேண்டும் என்று அங்கே வசிஷ்டர் ராமனுக்கு அறிவுரை கூறினார். விடத்தவாய் 1000 ஈராயிரம் கண் வந்தடல் விடுத்து வீழ்விலாத ஓகம் மிக்க சோதி தொக்க சீர் தொடுத்து மேல் விதானமாய் எவ்வளவு நீர ராவணை படுத்த வாயில் பள்ளி கொள்வதென் கொள்வேலை வண்ணனே. ஆகவே 1000 தலையுடைய ஆதிசேஷன் மீது படுத்துறங்கக்கூடிய பகவானாக விளங்கக்கூடிய அந்த திருமாலை வணங்குவதற்காக வசிஷ்டரோடு சென்று அங்கே வணங்கிவிட்டு வந்தார். அடுத்து நாட்டிலே அங்கே பறையறையப்பட்டது. அதாவது நாளைய தினம் பொழுதொழிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற செய்தி எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டது. தைரதன் நகரை அணி செய்ய வாழ்ந்தான். தைரதன் என்ன பண்ணால், நாட்டையெல்லாம் அலங்காரம் பண்ணுங்கன்னா. ஏவின வள்ளுவர் ராமன் நாளையே பூமகள் கோணனாய் புனையும் மௌலி கோனகர் அணிகன கொட்டும் பேரிகை தேவரும் கலிகொளத்திருந்து சாற்றினார். நாளைய தினத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது. ஆகவே நாட்டையெல்லாம் நகரத்தையெல்லாம் நன்கு அழகு செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே அரைபறை செய்தார்கள் அங்கே வள்ளுவர்கள்.
அதுக்கடுத்து தீபாவளி வந்தால், பொங்கல் வந்தால், புதுமனை பூ வந்தால், திருமணம் வந்தால் எப்படி 4 அலங்கரிப்பமோ அதைப்போல் அலங்கரிக்கப்பட்டது. கொடிகள், வாழை மரம், கமுகு மரங்கள் கட்டப்பட்டன. ராமன் முடிசூடப் போகும் செய்தி அனைவருடைய காதுகளிலும் அமுதம் போல் பாய்ந்தது. செந்தமிழ் நாடென்னும் போதனிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேனாரே பாரதியார். அதே போல் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை கேட்டவுடனே எல்லோருக்கும் காதில் தேன் வந்து பாய்ந்து இருந்ததான். தேவர்தம் ஆவி அமுது ஆனது அன்னகர் உலார்க்கலாம். ஆர்த்தனர் கழித்தனர், ஆடி பாடினர், வேர்த்தனர் தடித்தனர், செலுத்து மின்மையர், போர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர், தூர்த்தனர் நெல்நிதியை சொல்லினார்க்கெல்லாம். அப்படியே ஆர்த்தாங்க, கழித்தாங்க, ஆடி பாடுறாங்க. ஆஹா, ராமனுக்கு பொழுது கொஞ்சால் பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அங்கே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். குறவை கூத்துகள், குலவை பாட்டுகள். வாயுதேவன் வீதியை பெருக்குகிறான், வருணதேவன் நீரை தெளிக்கிறான், காலதேவன் கோலம் போடுகிறான், அக்னிதேவன் அகல் விளக்கேற்றுகிறான். இப்படிப்பட்ட முறையில் அங்கே நாடு அலங்கரிக்கப்படுகிறது. விண்ணுலகத்திலே இருந்து மண்ணுலகத்திற்கு வந்த தேவர்களெல்லாம் நாம் இப்பொழுது அயோத்தியிலே இருக்கிறோமோ அல்லது விண்ணுலகத்திலேயே இருக்கிறோமோ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த அயோத்தி மாநகரம் மிகப்பெரிய தேவலோகம் போல அங்கே அலங்கரிக்கப்பட்டது. கேகய நாட்டிலிருந்து கைகேயோடு வந்த அரண்மனை வேலைக்காரி கூனி என்று சொல்லக்கூடிய மந்தரை. அந்த மந்தரை என்று சொல்லக்கூடிய குனி என்ன செய்தால், நான் இப்படி வெளியே வந்து பார்த்தா, அப்படி மாடி மீது வந்து பார்த்தால் நாடெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறது, நாடெல்லாம் விளக்குழியாலே அலங்கரிக்கப்படுகிறது. என்னடா இது இவ்வளவு அலங்காரம் பண்ணுறாங்களே, என்ன விஷயம்னு கேட்டார். அந்நகர் அணிவரும் அமலைவானவர், பொன்னகர் இயல்வன பொலியும் இயல்வையில், இன்னல் செய்ய ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். எப்படி எதிர்காலத்திலே ராவணன் சீதைக்கு ஒரு துன்பத்தை ஏற்றனோ அதே போல இந்த கூனியும் ஒரு கொடுமையை செய்வதற்காக இங்கே காட்சியளித்தாள்ன்றார் கம்பர். அந்த கூனி எப்படிப்பட்டவள்? தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள், ஊன்றிய வேலியால் உழைக்கும் உள்ளத்தாள், காந்தரி நயனத்தால் கதிக்கும் சொல்லினாள், 3 உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். அவள் துடிக்கக்கூடிய சொல்லை சொல்லக்கூடியவள், மிகுந்த கோபத்தை உடையவள். அப்படியே கண்ணாலே எரிச்சிடறான்னு சொல்கிறாங்களே, அதே போல் எரிக்கக்கூடிய அளவிற்கு கண்களை படைத்தவள். கதிக்கும் சொல்லினாள், அப்படியே அதட்டக்கூட சொல்ல உடையவள். 3 உலகிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். மண்ணுலகம், விண்ணுலகம், நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்திற்கும் ஒரு துன்பத்தை மூட்டுவதற்காக வந்திருக்கிறான்றார் கம்பன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம் என்று சொல்வார்கள். ஆகவே அவளுடைய பார்வையே கொடுமையான பார்வை. அதாவது சிவன் கோபமாக பார்த்தான், அங்கே மன்மதன் நெறிஞ்சு சாம்பலாயிட்டான். ஆகவே அந்த பார்வைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. நல்ல முறையில் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களை பாசத்தோடு பார்த்தார், அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க. சிவபெருமான் கோபத்தோடு பார்த்தான், மன்மதன் நெறிஞ்சு சாம்பலாயிட்டான். அதே போல் அந்த கோப பார்வையும் சாந்த பார்வையும் நன்மை தீமைகளை கொடுக்கும். ஆகவே தான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட விதத்திலே கண்ணடி படக்கூடிய பெண்மணியாக அந்த கூனி என்று சொல்லக்கூடிய பெண்மணி விளங்கினாள். எப்படி இருப்பாவா? புறம்கூறி பொய்த்தோர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் மாக்கம் தரும்னார் திருவள்ளுவர். ஆக புறம் கூறுவதே வேலையாக இருந்தாள் அவள். பாம்பு போல் யானை போல் பழிவாங்கும் குணம் கொண்டவள் கூனி. தொண்டை வாய் கேகையின் தோகை கோயில் மேல் மண்டினாள் விகளியின் மடித்த வாயினாள், பண்டை நாள் ராகவன் பாணி வெல்லுமேள் உண்டை உண்டதனது உள்ளத்து உள்ளினாள். சில நேரங்களில் ரொம்ப நாள் கழித்து பழிவாங்கும் சில மனிதர்களைப் போல அவள் என்ன பண்ணலாம், சின்ன வயதிலே ராமன் இருக்கிற போது இந்த வில்லுருண்டையினால் மண்ணுருண்டையை வச்சு அப்படியே நாணில் வச்சு அடிப்பானா. அடித்த உடனே அந்த கூனியாக இருக்கிறியே, முதுகு கூனாக இருக்குதே, அந்த கூன் நிமிடுவதற்காக ஒரு மண்ணுருண்டை அடிக்கிறேன்னு தமாஷா விளையாட்டாக அடிப்பானா. அது அந்த மண்ணுருண்டை போட்டு அவளுக்கு காயம் ஏற்பட்டு போச்சுன்ட்டு அவன் அண்மையில கோபமாக இருந்து உன்னை நான் என்ன ஆக்குகிறேன் பாருனாலாம். அதாவது அண்ணலின் அச்செயலால் மந்தரையின் முதுகில் மறைந்த கூனல் மரத்தில் மறைந்தது. சும்மா ஒரு மண்ணுருண்டை விட்டார், உடனே அந்த கூனல் மறைஞ்சு போச்சு. அந்தளவுக்கு மகாத்மா மிக்கவர் ராமன். அப்படி கூனல் மறைஞ்சு போய் கூட நல்லது செய்தானே நினைக்காம நீ மண்ணுருண்டை அடித்தானேன்ற அந்த கோபத்தையே மனசில் வச்சுக்கிட்டு அவள் மனத்திலே அந்த கோணல் வந்தது. ஆனாலும் என்ன செய்தாள்? வானகமும் மண்ணகமும் வெப்புமேழ் கடல்களும் போனகம் செய்தாலே துயின்ற உண்டரீகனே தேனகம் செய்தன்னரும் மரத்துழாய் அலையாய் கூனகம் புகத்தரித்த கொற்றவில்லை அல்லவா. அதாவது கூனின் மேலே மண்ணுருண்டை அடித்த ராமனேன்னு திருமழிசை ஆழ்வார் பாடுறார்.
கொண்டை கொண்ட கோதை மீது தென்குலாவும் கூனிகூன் உண்டை கொண்டரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை வேறம் வாழை போய நீளமே அண்டை கொண்டு கண்டைமே இம்மும் தண்ணீர் அரங்கமே. அப்படிப்பட்ட கொண்டை கொண்ட கோதை மீது தேன்குலாவும் கூனிகூன் உண்டை உண்ட, அதாவது மண் உருண்டை அடித்ததுனால அந்த கூன் போயிடுச்சு. அதனால் அந்த உடலில் இருந்த கூன் போயிட்டு மனத்திலே அந்த கூன் வந்து விட்டது. அதனால் மண் உருண்டையால் அடித்தானே, அதனால் நம்ம கூன் போச்சேன்றது நல்லா நினைக்காம மண் உருண்டையால் அடித்தானே என்கின்ற அந்த ஒரே ஒரு கோபத்தை வைத்துக்கொண்டு அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தாள். அதற்காக சமயம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பயன்படுத்தி கொண்டாள். கூனி கைகையுடைய அரண்மனையை விரைவாக எழுதினாள். தூங்கிக் கொண்டிருந்த கைகையை, அந்த கைகையின் பாதங்களை தனது கைகளால் தொட்டாள். அதாவது கைகை நாட்டிலிருந்து வருகிற போதே தன்னுடைய மகளாக விளங்கக்கூடிய கைகைக்கு ஒரு வேலைக்காரி அமைச்சான் கைகை நாட்டு மன்னன். நீ எப்பவும் பர்மனெண்ட்டாக இந்த கைகைக்குன்ட்டு. அதனால் கைகை நாட்டிலிருந்து வந்தவள். ஆகவே அந்த கைகையுடைய தோழி வேலைக்காரி அவள் என்ன பண்ணா, ஈதிய கைகையின் மாமகள் அடிகனை கைகளால் திண்டினாள் கோலனாள். அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாளாம் யார் கைகையை. அந்த நேரத்தில் நேராக அந்த கைகையுடைய கால்களை பிடிச்சாளாம். கால்களை தொட்ட உடனே தீண்டலும் உணர்ந்தாலும் தெய்வ கற்பினாள். யாரோ தீண்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து பார்த்தாங்க தன்னுடைய வேலைக்காரியாக விளங்கக்கூடிய கூனி. என்னம்மா நேற்றுக்கு என் காலை பிடிக்கிறேன்னு கேட்டாளாம். அணங்குவாள் விடாரா அணுகும் எல்லையும் உணம்படாது ஒளிவரிய குளிர்கண் திங்கள் போல் பிணங்குவான் பேரிடர் பிணிக்க உண்ணவும் உணங்குவாய் எல்லை நீ உறங்குவாய் என்றாள். இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்புகள்லாம் இந்த சந்திரனை சில நேரத்தில் பிடிக்குதே, சந்திரகிரகணம் வருகிற போது அப்படி பிடித்து முழுகிக்கொண்டே வருகிற போது கூட அந்த சந்திரனான அதற்காக கவலைப்படாமல் ஒளியை வழங்கி கொண்டே இருக்கிறானே, அதை போல நீ என்ன செய்கிறாய்? ராகு எனும் பாம்பு நெருங்குவது தெரியாமல் சந்திரன் பிரகாசித்து கொண்டு இருப்பது போல துன்பம் நெருங்குகிற போது அதை அறியாமல் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று கைகேயிடம் கூனி கூறினாள். என் புதல்வன் 4 பேரும் அறநெறி தவறாதவர்கள், வீரதீரம் மிக்கவர்கள், உடல்நலம் மனநலம் மிக்கவர்கள். இப்போது இப்படிப்பட்ட 4 புதல்வர்களை பற்ற எனக்கு எந்த விதத்திலேயோ எனக்கு துன்பம் வந்துவிடும் என்று அங்கே கூனியை பார்த்து கைகையை கேட்டாள். அப்படி கைகையை கேட்கிற போது அவள் என்ன சொன்னாள்? பராவரும் புதல்வரை பயக்கையாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரால் வெறாவரும் புய்க்கலாம் வேதமேயனை ராமனை பயந்தேற்கு இடமுண்டோ என்றாள். ராமனை பற்ற எனக்கு எந்த விதத்திலும் துன்பம் வராது என்று அவள் சொல்கிறாள். எம்மா, ராமனை போல்வனாக பற்றி எனக்கு போய் என்னம்மா கெடுதல் வந்துடும் என்று அங்கே கூனிடத்திலே கையை கேட்டாள். ஆண்டவேர் அன்பினால் அணைய கூறலும் சூழ்ந்ததி வினைநேர் கூனி சொல்லுவாள். வீழ்ந்தது நின்னலம் திருவும் வீழ்ந்தது வாழ்ந்தனல் கோசலை என்று கூறினாள். அப்பா, நீ வேந்துட்ட, கோசலை ஜெயிச்சிட்டா, நீ தோத்துட்ட. கோசலுடைய மகன் ராமனுக்கு நாளை பொழுது ஒடிஞ்சால் பட்டாபிஷேகம். ஆனால் உன்னுடைய மகன் என்ன பண்ண போகிறான்? சாதாரண மனுஷனாக இருக்க போகிறான். ஆகவே யாருக்கு பட்டாபிஷேகம் தெரியுமா? ஆடவர் நகையுற, ஆண்மை மாசுர, தாடகை எனும் பெயர் தையல் ஆழ்பட, கோழிய வரிசலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வது எனச் சொன்னாள். ஆடவர்களெல்லாம் சிரிக்கும்படியாக, ஆண்மைக்கே மாசு உண்டாகும்படியாக முதலாக ஒரு பேருக்கு போகிற போது ஒரு தாடகைன்னு சொல்லுகின்ற ஒரு பெண் மீது போருக்கு போனானே, அப்படிப்பட்ட கோழையாக விளங்கக்கூடிய ராமனுக்கு நாளைய தினம் பட்டாபிஷேகம்னு சொன்னாள். விடிந்தால் ராமனுக்கு முடிசூட்டு விழா, வீதிக்கு வீதி எங்கேயும் குடிநாட்டு விழா என்று சொன்னாள். கைகை ஒரு ஒப்பற்ற நவமணியை மாலையை பரிசளித்தாள். உடனே என்ன செய்தாள்? நவரத்னங்கள் வைத்த ஒரு மாலை எடுத்து அந்த கூனி இடத்தில் கொடுத்து கழுத்தில் அணிவிச்சு, இந்த நல்ல செய்தியை, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்தியை சொன்னாயே, உனக்கு பரிசாக தருகிறேன் என்று சொல்லி அங்கே கொடுக்கிறாள். ஆயவேர் அன்பெனும் மலக்கராத்தழ தெய்விலா முகமதி விளங்கிய சுர தூயவள் ஓகை ஓய் மிகவும் போய் மிக சுடர்க்கலாம் நாயகம் மனைவதோர் மாலை நல்கினாள். அல்ல சூரிய ஒளி போன்ற நல்ல ஒளி மிகுந்த அந்த நவரத்னங்கள் வைத்து அந்த மாலையை கொடுத்தாளாம். கொடுத்த உடனே அவள் என்ன செய்தா? அந்த வைரமணியும் மாலையை எரிந்து கூனி பேசுகிறாள். அழித்தனள் அழுதனள் அப்பொன் மாலையால் குளித்தனள் நிலத்தைய கொடிய கூனியே. அப்படியே அந்த மாலையை கழுத்தில் போட்ட அந்த நவரத்ன மாலையை கட்டி கீழே பூமியில் போட்டு ஓங்கி அடித்தாலாம். கண்ணை காய்ச்சலம்பை போட்டு உடைச்சாலே கீழே தரையில் அதை போல் உடைக்கலை. உடைத்த உடனே என்ன ஆச்சான்?
குழித்தனல் குழிய அந்த தரையே கொஞ்சம் குழிப்பட்டு போச்சான். வேதனை கூனி பின் வெகுண்டு நோக்கியே பேதனி பித்தினி பிறந்த செய்யோடும் மாது ஏற்படுகிறான் நெடியது உன் மற்றவள் தாயேர் காட்சியை தடுக்கலேன் என்றாள். அம்மா, ராமன் முடிசூடினால் கோசலை எஜமானி ஆவாள், நீ வேலைக்காரி ஆவாய். வேலைக்காரியாக போகக்கூடிய உனக்கு நான் வேலைக்காரியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். யாரு? அந்த கூனியானவள். சிவந்தவாய் சேதையும் கரிய செம்மலும் நிவந்தாசனத்தினிது இருப்ப நின்மகன் அவந்தனாய் விரும்பலத்திருக்கலான போது ஓந்தவார் எண்ணி நீ உதுவது என்றான். அந்த சிவந்தாய் உடைய சேதையும் கரிய செம்மலாக விளங்கக்கூடிய ராமனும் அந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்க உன்னுடைய வயிற்றிலே பிறந்த ஒரே பாவத்திற்காக அந்த பரதன் என்ன செய்ய போகிறான்? வெறும் கட்டாந்தரையில் உட்காந்து போகிறான். இந்த காட்சியை நீ பார்க்க போகிறாயா? ராமனுக்கு ராஜ்யம், பரதனுக்கு பூஜ்யம். இந்த நிலையை நீ எவ்வாறு விரும்பி ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? அதன் பின் உனக்கு என்ன நன்மை ஏற்படும்? சரதமை புவியலாம் தம்பியோடையும் பரதனே காக்கு மேல் வரம்பில் காலமும் பரதனும் இளவலும் பதியை நீங்கி போய் விரதமாதம் செய்ய விடுதல் என்றால் அந்த ராமன் பட்டாபிஷேகத்தில் ராமனாக இருந்த ஆட்சி படத்தில் இருக்கிற போது உன்னுடைய வயிற்றிலே பிறந்த பரதனும் அவனோடு இணைந்து இருக்கக்கூடிய சத்ருகனும் எங்கேயாவது காட்டுக்கு போய் கண்டமூலங்களை தின்னுட்டு அவங்க காட்சியளிக்கலாம். அதான் அவங்களுக்கு இனிமேல் வேலையானார். பாக்கியம் புரிந்தலா பரதனை கேகையும் போக்கி பொருள் எனக்கு இன்று புரிந்தது. அந்த பரதனை தாத்தா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேகை நாட்டுக்கு அந்த தசரத மகா சக்கரவர்த்தி அனுப்புனாரே, ஏன் அனுப்புனார்ன்ற தத்துவம் எனக்கு இன்னி தான் புரிஞ்சது. மந்தரை பின்னரும் வகைந்து கூறுவாள் அந்தரம் தீர்ந்துலக அளிக்கும் நீரினால் தந்தையும் கொடியின்ன தாயும் தீராள் எந்தையே பரதனே என் செய்வாய் என்றாள். அப்பா பரதனே, உன் தந்தையும் உனக்கு ஆட்சி கொடுக்கல, உன் தாயும் உனக்கு ஆட்சி வாங்கிறதுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறா. ஆக உன்னை பெற்ற தந்தையும் தாயும் 2 பேருமே கொடிகளாக இருக்கிறாங்களே, எந்த அளவுக்கு நீ ரொம்பவும் அரசிடம் இல்லாதவனாக நீ இருக்கிறாய் என்று எந்தையே பரதனே என் செய்வாய் என்று அங்கே கலங்கி கொண்டிருக்கிறாள். யார்? அந்த கூனியானவள். இந்த நிலைமையோடு இந்த இடத்துல நிறுத்திவிட்டு விட்ட இடத்தில் இருந்து நாளை தினம் உங்களிடத்திலே தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகப்பட்டு ராமச்சந்திரன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகன் என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.